இன்றைக்கி மதிய உணவுக்கு சூடான சாதம், கீரை பொரியல், அவரைக்காய் பொரியல், கேரட் பீட்ரூட் பொரியல், கத்திரிக்காய் பொரியல். டெய்லியுமே சாம்பார், காரக்குழம்பு, புளிக்குழம்பு, பச்சைப்பயிறு குழம்புன்னு இப்படி குழம்பு வகையாக சாப்பிட்டு எனக்கு போர் அடித்து போச்சுங்க. இன்றைக்கி ஒரு மாற்றத்துக்காக 4 வகையான பொரியலும் மெயின் டிஷ்ஷாக வெறும் ரசம் தாங்க வச்சுருக்கேன். சூடான சாதத்தில் இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டுட்டு அது ஒரு வாயும் இந்த பொரியல் ஒரு வாயும் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் காலையில் ஒரு 11 மணி போல் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் குடிக்கலான்னு தோணுச்சு. அதுக்காக நான் இன்றைக்கி மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். மாதுளம்பழம் இந்த மாதுளம்பழம் என்ன கலர் இருக்கோ அந்த கலரே நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சிட்டோம்னா பால் கலந்தால் எப்படி இருக்குமோ அந்த கலரில் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரிஜினல் கலரே வந்திருக்கு நம்மளுக்கு. சில பேர் அந்த குட்டையை ரொம்ப சேர்த்து அரைச்சிருவாங்க. அப்படி அரைக்கும் போது ரொம்ப துவர்ப்பாக இருக்கும். துவர்ப்பாக இருக்கிறது தான் உடம்புக்கு நல்லது. ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அரைக்கிறதா இருந்துச்சுன்னா சும்மா 2 முறை விட்டு அரைச்சிட்டிங்கன்னா கொட்டை தனியாக வந்துடும். நல்ல ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பழம் என்ன கலரில் இருந்துச்சோ அதே கலரில் தான் நம்மளுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. இதுவே பிங்க் கலரில் இருக்கிற மாதுளம்பழத்தை அரைச்சோம்னா பன்னீர் ரோஸ் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் தான் நம்மளுக்கு ஜூஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.